இந்தியாவில் இருந்து நாங்கள் வந்திருக்கோம். இலங்கையில் இந்த மாதிரி நடந்ததுக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் எங்களால் வந்துட்டு இவ்வளோ உதவி பண்ண முடியுன்றப்ப நாங்கள் அதை நினச்சி வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறோம். இந்தியாவிலிருந்து வந்த இலங்கையில என்னென்ன அபிவிருத்திகளை மேற்கொள்றீங்க? இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல வந்துட்டு உடைஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியானால சரி செஞ்சு கொடுக்க முடியுன்றதை நம்புகிறோம். பரந்தன் முல்லைத்தீவு ரோடுல வந்துட்டு 11வது கிலோமீட்டர்ல ஒரு பாலம் உடஞ்சிருக்குன்ட்டு அந்த பாலத்தை கட்டி கொடுக்கறதுக்காக இந்தியன் ஆர்மியிலேருந்து இன்ஜினியர்ஸ் ஆனால் எங்களை வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் ஸ்ட்ரைக் ஒன் ஷாப்பர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் பெய்லி பிரிட்ஜ் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போட்டு கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு இந்த வழி வந்துட்டு முக்கியமான வழி, அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் இந்த பாலத்தை எங்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பாலத்தை நாங்கள் கட்டி கொடுத்து இலங்கை மக்களுக்கு உதவி பண்ணுவோம். இந்த பாலம் வந்து மிக முக்கியமான ஒரு பாலம். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான பாதை 35 பாதை. கடந்த டிட்வா புயலின் காரணமாக இந்த பாலம் வந்து முழுமையாக சேதமடைந்த நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது முல்லைத்தீவு கிளிநொச்சி மக்கள் தங்களுடைய போக்குவரத்து மேற்கொள்வதற்கு பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலைமையில எங்களுடைய இந்த நாட்டுக்கு உதவி செய்கிற முகமாக இந்தியாவினுடைய ராணுவம் வந்து இன்றைய தினம் இந்த பாலத்தை கட்டுற பணியில வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பாலத்தை வந்து இலங்கை ராணுவமும் இந்திய ராணுவம் இணைந்து ஒரு சகோதரத்தோடு இந்த பாலம் வந்து புனரமைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் 2 தினங்களுக்கும் இந்த பாலம் வந்து முழுமையாக நிறைவு பெற்றும் அதை தொடர்ந்து கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் இந்த பாதையை வந்து பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும். ஸோ நாங்கள் எங்களுடைய அந்த மக்களை கிளிநொச்சி முல்லைத்தீவு மக்களாகிய நாங்கள் இலங்கை ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் எங்களுடைய மிக மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றோம்.